கௌசிகா நதியை சீரமைக்க மார்டின் அறக்கட்டளை ரூபாய் 50 லட்சம் நிதி உதவி. கௌசிகா நதியை சீரமைக்கும் முயற்சியில் மார்டின் நல அறக்கட்டளை 50 லட்சம் ரூபாய் நிதி உதவியை இத்திட்டத்திற்கு வழங்கியுள்ளது. இதற்கான காசோலை வழங்கும் விழா கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள கோயமுத்தூர் ரோட்டரி மாவட்டம் 3601 ரோட்டரி செயலகத்தில் நடைபெற்றது. கௌசிகா நீர்த்தரங்கள் இந்த திட்டத்தில் வையம்பாளையத்தில் இருந்து தேவம்பாளையம் வரையிலான 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு கௌசிகா நீர்க்கரங்கள் ரோட்டரி மாவட்டம் 3201 இணைந்து மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தொழில்நுட்ப ரீதியாகவும் சுற்றுப்புற சூழல் மற்றும் சமுதாய ஒத்துழைப்புடன் தயார் செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் 3201 மேம்பாட்டு குழு உறுப்பினர் குழு தலைவர் லீமா ரோஸ் மார்டின், கோயமுத்தூர் ஆலம் ரோட்டரி கிளப் தலைவர் டெசி மார்டின், கௌசிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் உறுப்பினர் சூர்யா குமாரி, ரோட்டரி மாவட்டம் 3201 உதவி கவர்னர் கவிதா கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ரோட்டரி மாவட்டம் 3201 கவர்னர் என் சுந்தரவடிவேல் தலைமை வகித்தார். ஆறுகளை புதுப்பிக்கவும் தண்ணீரை சேமிப்பதிலும் கடந்த 15 ஆண்டுகளாக கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பை உருவாக்கி திரு செல்வராஜ் பணியாற்றி வருகிறார். இந்த அமைப்பு நீர்நிலைகளை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தியும் வருகின்றது. ரோட்டரி மாவட்டம் 3201 இந்த அமைப்புடன் இணைந்து நீண்ட கால அடிப்படையில் காட்டு பனாரியம்மன் கோவில் முதல் தேவானையம்பாளையம் தடுப்பணை வரை 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு எவ்வாறு கால்வாய்களை தூர்வாருவது மற்றும் சுற்றுச்சூழலை மீண்டும் கொண்டுவர கவனம் செலுத்தப்படும். புதுப்பிக்கும் இந்த திட்டம் மட்டுமின்றி நீரோட்டத்தை மேம்படுத்தவும் தண்ணீரின் தரத்தை உயர்த்தவும் நிலையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சமுதாயத்தை உருவாக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்படும். இது பிற திட்டங்களுக்கும் எடுத்துக்காட்டாகவும் முன்னோடியாகவும் இருக்கும்.